கேப்டன் சுப்மன் கில், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அவர் தான் இந்தியாவுடைய அடுத்த சில வருடங்களுக்கு டெஸ்ட் கேப்டன்ன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹவு டு யூ see that? நான் பெஸ்ட் விஷஸ் தான் சொல்லுவேன். என்னன்னா இருக்கவே இருக்கு. நான் குறைகள் சொல்றது ஆக்சுவலா முதல்ல பிளஸ் தான் சொல்லிடணும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய வியாதியா போச்சு, போர்ல ஜெயிச்சா கூட மைனஸை பேசுறதுன்றது ஒரு பெரிய பேஷன் ஆயின்னு வருது. அதனால நம்ம சில விஷயத்த நம்ம பாசிட்டிவா இருக்கணும் நம்ம நேஷன் வரும்போது. ஸோ கில் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகணும். அவர் கில்லி மாதிரி ப்ரூவ் பண்ணி வேர் தேர்ஸ் அ கில் தேர்ஸ் அ வே அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வரணுன்றது என்னுடைய எண்ணம். அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். பட் சத்தியமா இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நத்திங் லைக் தட். ஸோ இந்த யங் டீமை வச்சுன்னு ஃபண்டாஸ்டிக் டீம். அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா 155 கோடியில 18 பேர் எடுக்கணும்னா இது என்ன இது பைத்து நடக்கிற காரியமா இது? எப்படியுமே யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கலாம் தான் சொல்லுவோம். பட் டேக்கன் அ குட் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அண்ட் யங்ஸ்டர்ஸ். எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தானே. அது இப்போ ஒரு ஒரு ஐ ஹேவ் டு பிகம் சம்படின்னு சொல்ற எவனுமே பிறக்கும் போதே சம்படியா இல்ல, நோபடியா தான் இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் சம்படி ஆயிட்டான். அது மாதிரிதான். ஸோ they all learn, will become a formidable team and Gill will become a great captain. நான் வாழ்த்துறேன் கண்டிப்பா.